சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் எண்ணெய் ஆய்விற்கு நிதி ஒதுக்கீடு வரலாற்றில் முக்கிய இடத்தை பெறுவதாக சுனில் ஹந்தனெத்தி தெரிவிப்பு. நேபாள மக்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்க நிதியுதவி அனுர வழங்கிய உத்தரவு. இந்து ஆலயங்களில் சிதைக்கப்படும் சைவ மற்றும் தமிழ் மரபுகள் தடுத்து நிறுத்துமாறு இந்து குருமார் அமைப்பு கோரிக்கை. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. திபெத் மற்றும் நேபாள எல்லையில் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை 460 தாண்டிய பலி எண்ணிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். கனிம வளங்கள் நிறைந்த மன்னார் மாவட்டத்தில் கனிம எண்ணெய் மற்றும் எரிவாயு பரிசீலனைக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தனெத்தி தெரிவித்துள்ளார். மன்னார் தேசிய உப்பு நிறுவனத்தின் புதிய நிர்வாக தொகுதி மற்றும் களஞ்சிய சாலையின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இதனை கூறியுள்ளார். மன்னார் மாவட்டம் என்பது வளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் எனவும் அங்கு கனிம எண்ணெய் மற்றும் எரிவாயு பரிசீலனைக்கு அரசாங்கம் தற்போது நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தனெத்தி தெரிவித்தார். இதனால் மன்னார் மாவட்டம் வரலாற்றில் பதியப்படுகின்ற ஒரு மாவட்டமாக மாறவுள்ளதாகவும் கூறினார். அனைத்து வளங்களும் மன்னார் மாவட்டத்தில் காணப்படுவதனால் அங்கு உப்பு உற்பத்தி சிறந்து காணப்படுவதாக தெரிவித்தார். ஹம்மாந்தோட்டையில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை விட மன்னார் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்புவுக்கு மிகப்பெரிய மதிப்பும் கேள்வியும் சந்தையில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் இதனால் இறக்குமதி செய்து உப்பை சந்தையில் விநியோகிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலை தற்போது குறைவடைந்துள்ளதாகவும் தற்போது உள்நாட்டுக்கு தேவையான உப்பின் மொத்த உற்பத்தி தன்னிறைவு உற்பத்தியிலேயே இடம்பெறுவதாகவும் தெரிவித்தார். மேலும் மன்னாரில் உப்பு உற்பத்திக்கு அதிக இடம் தேவையாக உள்ள நிலையில் 500 ஏக்கர் நிலம் வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான உப்பு உற்பத்திக்கு தகுந்த இடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளமையினால் அந்த இடத்தினை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வெள்ள பாதிப்பினால் பேரழிவை சந்தித்த நேபாள மக்களுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் $1 மில்லியன் அமெரிக்க நிதி உதவி வழங்க உள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேபாளத்தின் தற்போதைய மனிதாபிமான மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் $1 மில்லியன் அமெரிக்க நிதியுதவியை வழங்குமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினால் உயிரிழப்புகள், இடம்பெயர்வுகள் மற்றும் பாரிய சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவசர மனிதாபிமான மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசாங்கம் மற்றும் மக்களின் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒற்றுமையை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி இந்த நெருக்கடியான தருணத்தில் நேபாள மக்களுடன் இலங்கை உறுதியாக நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நேபாள வெளிவிவகார அமைச்சருடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது நேபாள மக்களுக்கு இலங்கையின் அனுதாபம், ஆதரவு மற்றும் ஒற்றுமையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் நேபாள அரசாங்கத்துடன் நெருக்கமாக இணைந்து செயற்பட உள்ளதாகவும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு இலங்கையால் வழங்கக்கூடிய மேலதிக உதவிகள் தொடர்பிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வடக்கில் அண்மை காலமாக இந்து ஆலயங்களில் திருவிழாக்களின் போது சைவ மற்றும் தமிழ் மரபுகளை சிதைக்கும் செயற்பாடுகளுக்கு இந்து குருமார் அமைப்பினர் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் நடந்த திருவிழா ஒன்றில் பயன்படுத்தப்பட்ட அதிக வலு கொண்ட மின் அலங்காரங்களினால் 100க்கும் மேற்பட்ட மக்களின் கண் பார்வை பாதிப்படைந்த நிலையில் கிளிநொச்சி ஐயனார் கோவில் திருவிழாவில் தென்னிலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிங்கள நடன பெண்கள் தேருக்கு முன்னால் நடனமாடி சென்றமை சமூக வலைத்தளங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் வடக்கில் கலாச்சார சீர்கேடுகள் இந்து ஆலயங்களில் அரங்கேறி வருவது கண்டிக்கத்தக்கது என இந்து குருமார் அமைப்பினர் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். இந்து ஆலயங்களில் மங்கள வாத்திய கலைஞர்களுக்கு வழங்கிய மரியாதை குறைந்து
தேவையற்ற புதிய புகுத்தல்கள் ஆலயங்களில் இடம்பெறுவதாக அந்த அமைப்பினர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளனர். பாரம்பரிய மயிலாட்டம் போன்ற கலைகளின் பெயரால் சகோதர சமய மற்றும் சமூகங்களைச் சேர்ந்த இளம்பெண்களை அழைத்து நாகரிகமற்ற உடைகளை அணிவித்து தேவையற்ற நடனங்கள் நிகழ்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் இறை பக்திக்கு உரிய ஆலயங்களை வணிக மையமாக்கி இந்தியாவிலிருந்து பாடகர்களை விலைக்கு அமர்த்தி போட்டி போட்டு மேடையேற்றும் கலாச்சாரம் வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பக்தி இசைக்கு பதிலாக சினிமா பாடல்களும் குத்துப்பாடல்களும் இசைக்கப்பட்டு எதிர்கால சந்ததியினரே ஆலய வளாகங்களிலேயே மற்றும் பிரகாரங்களிலேயே குத்தாட்டம் போட வைப்பது மன்னிக்க முடியாத செயலாகும் என கண்டனம் வெளியிட்டுள்ளனர். ஆலயத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு மன கஷ்டங்களை தீர்க்கும் மக்கள் இன்று வேதனை கண்ணீர் சிந்துகின்ற துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இந்து குருமார் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆலய நிர்வாகங்கள், சமய சமூக அமைப்பு சார்ந்தவர்கள், திருவிழா உபயங்கள் செய்வோர் அனைவரும் இதனை ஆழமாக உணர வேண்டும் எனவும் ஆலய வழிபாடுகளில் காணப்படும் தேவையற்ற பண்பாட்டு விழுமிய கலாச்சார மரபு மீறல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போட்டி மனப்பான்மையை தவிர்த்து கிராமங்கள் தோறும் சரியான வழிகாட்டல் முறைகளை கொண்டு வந்து சமயத்தையும் சந்ததியினரையும் நல்வாழ்வு பெறச் செய்ய வேண்டும் என இந்து குருமார் அமைப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் வருடாந்த எசல பெரஹரா விழாவின் இறுதி மகா ரந்தோலி பெரஹரா நேற்று இரவு இடம்பெற்ற நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதனை பார்வையிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் வருடாந்த எசல பெரஹரா விழாவில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நேற்று கண்டிக்கு பயணம் மேற்கொண்டார். இதன்போது ஜனாதிபதி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மாநாயக்க தேரர்கள் உட்பட அனுநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். முதலில் மல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து மாநாயக்க தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றதுடன் அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மல்வத்து அனுநாயக்க திம்புல்கும்பரே விமல தர்ம தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றதோடு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருந்தார். அத்துடன் தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடன் இணைந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மகாரந்தோலி பெரஹரவை பார்வையிட்டுள்ளார். இலங்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்தரங்க நிழற்படங்களை பகிர்ந்த முகநூல் குழுக்கள் மற்றும் பக்கங்களை நடத்தி வந்த 21 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் காவல்துறை அதிகாரிகள் பெலியத்தை பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசி காவல்துறைகளின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாத்தறை தொடருந்து நிலைய வீதியில் அமைந்துள்ள அழகு நிலையம் ஒன்றில் வைத்து 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த அழகு நிலையத்தை முற்றுகையிட்டு மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக மாத்தறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. மாத்தறை வேலையகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோகிராம் 45 கிராம் ஹெரோயின் மற்றும் 50 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவரது மனைவியிடமிருந்து 6 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வியாபாரம் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6,25,000 ரூபாய் பணம் மற்றும் 2 மின்னணு தராசுகள் மற்றும் 4 கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 1 கிராம் ஹெரோயின் 25,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினர் நீண்ட காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையூடாக இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 11 இந்தியர்களையும் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்ல தயாராக இருந்த 19 இந்தியர்களை நேற்று முன்தினம் சுங்கத் திணைக்கள அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதன்போது அவர்களில் 11 பேர் தங்கத்தை மறைத்து கடத்த முயன்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்கள் நேற்று மாலை மல்லாகம் நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து சந்தேக நபர்கள் 11 பேரையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு கல்குடா கருங்காலைச்சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசி வெடித்ததில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கல்குடா கருங்காலி சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்து உறங்கிக் கொண்டிருந்த போது
கையடக்க தொலைபேசி வெடித்துள்ளது. கையடக்க தொலைபேசியின் மின்கலம் சூடாகி வெடித்ததை அடுத்து படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையை கொண்டு சென்ற போது குறித்த இளைஞர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கல்குடா கருங்காலிச்சோலை வீதியைச் சேர்ந்த 19 வயதுடைய கமலேஸ்வரன் சங்கீதன் என்ற இளைஞரை உயிரிழந்துள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை கல்குடா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக தனிச்சட்டம் உருவாக்கப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அறிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையிலான ஆவணப்படுகொலை தடுப்பு ஆணையகத்தின் பரிந்துரைகளை பெற்ற பின்னர் முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசித்து நிச்சயம் சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். வன்கொடுமைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளதுடன் சமத்துவம் மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டி அனைவரிடையேயும் இணக்கமான சூழலை உருவாக்க அரசு முயன்று வருவதாகவும் கூறினார். எனினும் தங்கள் சொந்த பிள்ளைகளையே ஆவணக்கொலை செய்யும் சம்பவங்கள் சமூகத்தில் அரங்கேறி வருவதாகவும் தெரிவித்தார். ஆவணப்படுகொலை சம்பவங்களை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகளை ஏற்று கடந்த திமுக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைத்துள்ளதாகவும் அந்த குழுவின் பரிந்துரைகள் பெறப்பட்டவுடன் ஆவணப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திபெத் மற்றும் நேபாள எல்லையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 460ஐ தாண்டியுள்ள நிலையில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்திற்கு மத்தியில் மீட்பு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். திபெத் மற்றும் நேபாள எல்லையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் 460க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர். இந்த நிலையில் வடக்கு நேபாளத்தில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திடீர் வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் உருவாகியுள்ள ஏரி உடையும் அபாயத்தில் உள்ளதாக சீன அரசு செய்தி நிறுவனமான சின்ஹுவா செய்தி வெளியிட்டுள்ளது. நேபாளத்தின் சோசென் நதி மற்றும் புருசாங்போ சாங்போ நதி சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் ஒரு ஏரி உருவான நிலையில் அங்கு பெய்யும் தொடர் மழை காரணமாக ஏரி உடைப்பெடுக்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மீட்பு பணியாளர்கள் மிகுந்த அச்சத்துக்கு மத்தியில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே நேரம் வெள்ளத்தினால் 1400க்கும் மேற்பட்டோர் நேபாளம் மற்றும் திபெத்தில் காணாமல் போயுள்ளனர். நேபாளத்தில் 910 பேரும், திபெத்தில் 558 பேரும் காணாமல் போயுள்ளனர். திபெத்தில் சிக்கி தவித்த 555 சுற்றுலா பயணிகளை அதிகாரிகள் மீட்டுள்ளதாக சீனாவின் சின்ஹுவா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. நேபாளம் திரிசுலி ஆற்றுக்கு அருகிலுள்ள சுரங்கப்பாதையிலிருந்து 350 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளே இருக்கும் மேலும் 100 பேரை மீட்கும் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளதாகவும் நேபாள பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் எண்ணெய் ஆய்விற்கு நிதி ஒதுக்கீடு வரலாற்றில் முக்கிய இடத்தை பெறுவதாக சுனில் ஹந்தனெத்தி தெரிவிப்பு. நேபாள மக்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்க நிதியுதவி அனுர வழங்கிய உத்தரவு. இந்து ஆலயங்களில் சிதைக்கப்படும் சைவ மற்றும் தமிழ் மரபுகள் தடுத்து நிறுத்துமாறு இந்து குருமார் அமைப்பு கோரிக்கை. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. திபெத் மற்றும் நேபாள எல்லையில் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை 460ஐ தாண்டிய பலி எண்ணிக்கை. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.